வெல்கம் டு 360 தமிழ் த 8 ஷோ அப்படின்ற வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். கொரியன் சீரிஸ்ல ஸ்குவிட் கேம் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். ஆல்ரெடி இதுல 2 வீடியோவை போட்டிருக்கோம். அந்த 2 வீடியோவை பார்த்துட்டு இதை பார்த்தா தான் கதை உங்களுக்கு புரியும். நான் லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்க. பார்த்தவங்க மேற்கொண்டு என்ன நடக்குது அப்படின்றத கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். நமக்கு ஆன்டி 5 தான் காட்டுறாங்க. அவங்க இருக்காங்கல்ல, காலையில கண் முழிச்சு மத்தவங்கள பாக்குறதுக்காக வராங்க. எல்லாருமே அந்த இடத்துல மியூசிக்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இன்னைக்கு வெளியே போக போறோம் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா இவங்க கிட்ட சொல்றாங்க. இவங்களுமே இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப எல்லாருமே கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து 2 இருக்கா பாத்தீங்களா, அந்த இடத்துல பறந்து போயிட்டு இருக்கா. எல்லாம் ஒன்னால வந்தது அப்படின்ற மாதிரி இவங்களை பார்த்து சொல்றா. இப்பதான் இவங்க நினைச்சு பார்த்த எல்லாமே கற்பனை, இப்ப நடக்கிறதா நிஜம் நமக்கு காட்டுறாங்க. நிஜம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க 6 கழட்டி விட்டாங்கல்ல, 6 வெளியே வந்து எல்லாரையும் கழட்டி விட்டுருப்பாரு. சோ அவங்க கேங்க சேர்ந்த எல்லாருமே இந்த கேங்க போட்டு பயங்கரமா அடி அடின்னு அடிக்கிறாங்க. இந்த 5 எப்படி வந்தாங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. ரொம்ப சோகமா தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. 5ன்ற கார்டு எடுத்து அந்த ரூம்குள்ள வந்து அன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணிருப்பாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இந்த நபர் என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்னு ரொம்ப கெஞ்சிருப்பாரு. அதனாலதான் இவங்க கயிறெல்லாம் கழட்டி விட்டுருப்பாங்க. ஆனா 6 இருக்காரு பாத்தீங்களா, இவங்க கிட்ட தப்பா நடந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் மத்த 2 பேரையும் ரிலீஸ் பண்ணி விட்டுருப்பாரு. இப்ப 3 பேர் சேர்ந்த மாதிரி தான் இவங்க எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. 5 ஆல் தானே அந்த 6 தப்பிச்சாரு, கவலைப்படாத, நான் ஒன்ன மட்டும் அடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப 6க்கு என்ன கோவம்னா, யார் இவரோட நகத்தை வெட்டினது அப்படின்றது தான் கோவம். யாரா பண்ணீங்க, ஒழுங்கா சொல்லுங்கன்னு கேக்குறாரு. நாங்க பண்ணல அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இதனால இவர் என்ன பண்றாருன்னா, எனக்கு கன்னு வேணும் அப்படின்ற மாதிரி கன்னை வர வச்சிடுறாரு. 5 புல்லட் போட வேண்டிய இடத்துல 1 புல்லட் தான் போட்டிருக்கேன், பாப்போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உங்களை சாவடிக்க மாட்டேன், ஆனா கொஞ்சம் கொஞ்சமா காயப்பத்துவன்னு சொல்லிட்டாரு. முதல்ல 2 கிட்ட கேக்குறாரு. சத்தியமா நான் பண்ணலன்னு சொல்றாங்க. இப்ப 2ஓட கால்லயே ஷூட் பண்றாரு. புல்லட் வரல. நல்ல வேலை தப்பிச்சிட்டே அப்படின்ற மாதிரி 2 பார்த்து சொல்றாரு. அடுத்ததா 7 கிட்ட அதே மாதிரி பண்றாரு. ஆனா இந்த வாட்டி கால்ல ஷூட் ஆயிருது. 7ம் வலியால பயங்கரமா துடிச்சிட்டு இருக்காரு. சத்தியமா நான் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் 7 சொல்றாரு. இப்ப 6 இருக்கார்ல, புதுசா ஒரு புல்லட்டை போட்டுறாரு. இப்ப 1 ஷூட் பண்ற மாதிரி வராரு. கால்ல மட்டும் ஷூட் பண்ணாத, வேற எங்கேயாவது ஷூட் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்றாரு. இருந்தாலும் இவர் என்ன பண்றாருன்னா, காலுக்கு தான் குறி வைக்கிறாரு. ஒழுங்கா யார் பண்ணதுன்னு சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க 3 இருக்கார்ல, யாரு பண்ணான்றது எனக்கு தெரியும்னு சொல்றாரு. இப்ப 6 யாருன்னு கேக்குறாரு. இங்க கேமரா இருக்குல்ல, இந்த கேமராவோட ஃபுட்டேஜ் வேணும்னு கேளு, கண்டிப்பா அவங்க தருவாங்க, அது மூலியமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நல்ல ஐடியா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல 6 சொல்றாரு. நான் உடனே கால் பண்ணி கேட்க போறேன் அப்படின்ற மாதிரி 8 இருக்காங்கல்ல, அவங்க ரூமை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவரும் பின்னாடியே வராரு. ஆனா பின்னாடி வந்த 6 இருக்கார்ல, அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன திடீர்னு வேணான்னு சொல்ற, யாரு பண்ணான்னு தெரிஞ்சுக்கணும்ல, கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்ற மாதிரி கால் பண்ணி வாங்கிடுறாங்க. திடீர்னு எதுக்காக 6 வேணான்னு சொல்றாரு அப்படின்ற மாதிரி லைட்டா நமக்கே ஒரு டவுட் வருது. இப்ப கீழ இருக்கவங்க எல்லாம் அந்த 4 தான் பாத்துக்கிறா. 4 கிட்ட கழட்டி விடு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. அவ கழட்டி விட மாட்டா. இப்ப மேல இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி வீடியோவை பாக்குறாங்க. 6 படுத்துட்டு இருக்க இடத்துக்கு ஒரு நபர் வராரு. வந்தவர் ஷூவை ரிமூவ் பண்ணிடுறாரு. இவரோட நகத்தெல்லாம் பேத்தி எடுத்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி கீழே நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. 7 யாரோட வேலையா இருக்கும்ன்றதை கெஸ் பண்ணிருப்பாரு. இது உங்க வேலை தானேன்ற மாதிரி 1 பார்த்து கேட்கிறாரு. 1 ஆமான்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இந்த இடத்துல 1 தான் அந்த விஷயத்த பண்ணாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவன் தான் இந்த வேலையை பண்ணனா அப்படின்ற மாதிரி 6 கோவப்பட்டு இருக்காரு. 1 அதை மட்டும் பண்ணிருக்க மாட்டாரு. அடுத்ததா அவர் மேல யூரின்லாம் அடிச்சிருப்பாரு. யூரின் அடிச்சது இவருக்கு அசிங்கம் இல்ல, அதனாலதான் இந்த வீடியோவை பார்க்க வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் 8 கிட்ட சொல்லியிருப்பாரு. ஓஹோ, இவன் யூரின்லாம் அடிச்சிருக்கானா அப்படின்ற மாதிரி 8 வேற கிண்டல் பண்றாங்க. இவங்க சிரிச்சதுனால 6க்கு செம்மையா கோவம் வந்துருது. அவனை சாகடிக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கோவமா இங்க இருந்து கிளம்புறாரு. ஆனா 8 இருக்காங்கல்ல, அந்த கன்னை வச்சு இவரையே ஷூட் பண்ணிடுறாங்க. இவர் படிக்கட்டுல இருந்து ஏடாகடமா உருண்டு கீழே போய் விழுந்துடுறாரு. நீ சாவடிச்சிட்டனா இந்த கேம் முடிஞ்சிரும், இந்த கேம் முடிஞ்சா எனக்கு போர் அடிக்கும், நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் 8 சொல்றாங்க. இந்த 4ஓட பல்ல புடுங்கினதும் இந்த 1ஓட வேலையா தான் இருக்கும். இப்ப 8 இருக்காங்கல்ல, 5 கிட்ட பேசுறதுக்காக தான் வராங்க. உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டான்ல, அதுக்காக தான் அவன் நடக்க முடியாத மாதிரி நான் பண்ணிட்டேன், கவலைப்படாதீங்க, உங்க எல்லாரையும் நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. இவ்வளவு சம்பவம் நடந்ததுனால இந்த 5 கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களா மாறிடுறாங்க. இப்ப 8க்கு ஃபுல் சப்போர்ட்டிவா இருக்கிறது அந்த 4 தான். இப்ப எல்லாரையும் லாக் பண்ணி அவங்க ரூம்ல இவங்க வச்சிடுறாங்க. அதே மாதிரி எல்லாரோட சிசிடிவி ஃபுட்டேஜையும் நான் பார்க்கணும் அப்படின்னு வேலை கொடுத்து வாங்கிடுறாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை எப்ப பாரு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க தப்பிச்சு வந்து ஏதாவது பண்ணிடக்கூடாதுல்ல, அதுக்காக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதே மாதிரி இருக்கிறது ஆடியன்ஸ் விரும்ப மாட்டாங்க. டைம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு. அதனால வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி 8 யோசிக்கிறா. இவங்க எல்லார வச்சும் நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. இவங்க யாருமே தூங்கக்கூடாது, அந்த மாதிரி கண்ணை லாக் பண்ணி வச்சிடணும்னு முடிவு பண்றா. இவங்க எல்லாருமே இவளால பயங்கரமா டார்ச்சர்லாம் அனுபவிக்கிறாங்க. இப்ப தூங்க முடியாம எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி கொஞ்சம் சாஞ்சா கூட சரி, தண்ணி இவங்க வாய்க்குள்ள போயிடும். இவங்க பயங்கரமா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்து இவ்வளவு ரசிச்சிட்டு இருக்கா. நான் பெயிண்டிங்லாம் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி 4 கிட்ட சொல்றா. 4ம் சரின்னு ஏத்துக்கிறாங்க.
இவ என்ன சொன்னாலும் சரின்னு தான் சொல்லணும், அப்பதான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் 4 யோசிக்கிறாங்க. இந்த 8 இவ சந்தோஷத்துக்காக ஒரு நாயை வாங்கிக்கிறா. ஜாலியா அந்த நாய் கூட சேர்ந்த மாதிரிலாம் விளையாடிட்டு இருக்கா. இந்த 4 தான் எல்லாருக்குமே சாப்பாடு ஊட்டி விடுற வேலையை பார்த்துப்பாங்க. அதே மாதிரி அவங்க மோஷன் போயிட்டா அதை கிளீன் பண்ற வேலையை இவங்க தான் பார்த்துப்பாங்க. இப்போ 1க்கு தான் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. 1 பல்ல எடுத்தார்ல, அதுக்காக சாரி கேட்கிறாரு. பரவாயில்ல இருக்கட்டும்னா, காசுக்காக தான் வந்தேன், காசு சேர்ந்துருச்சுன்னா சந்தோஷமா போயிடுவேன்னு சொல்றா. நீ 8th ஃப்ளோருக்கு போகணும் தானே ஆசைப்படுற, அப்படி போறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொல்லிட்டாரு. என்னென்ன சொல்றீங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி 4 சொல்றா. இல்லம்மா இருக்கு, நான் சொல்றதை கேளு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவங்களும் உன்னிப்பா கேக்குறாங்க. இந்த 1 வந்தாரு பாத்தீங்களா, எந்த கார்டை சூஸ் பண்றதுன்னு யோசிச்சிருப்பாரு. இவரால பெருசா நடக்க முடியாததுனால ஃபர்ஸ்ட் ஃப்ளோரையே சூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை இவர் சூஸ் பண்ணிருப்பாரு. ஆனா கொஞ்ச நாள்லயே 8th ஃப்ளோருக்கு தான் எல்லா செல்வாக்கும் இருக்குன்றதை இவர் புரிஞ்சுப்பாரு. இவங்க கால் பண்ணி எதுனாலும் கேட்கலாம்ல, அந்த மாதிரி இவர் என்ன கேட்கிறாருன்னா, ரூமை மாத்துறதுக்கு என்ன வழின்ற மாதிரி கேட்கிறாரு. 10 லட்சம் இருந்தா மாத்த முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 10 லட்சத்தை அப்ப சேர்க்கறது தான் நம்மளோட வேலை அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சிருப்பாரு. இவர் எடுத்துட்டு போறதுக்காக 10 லட்சம் வேணும்னு கேட்டிருக்க மாட்டாரு. இந்த இதுக்கு விடை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் 10 லட்சம் வேணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. வெளியே வாங்க நான் காசு தரேன்ற மாதிரி 2 சொன்னாங்கல்ல, அதனால தான் இவர் சரின்னு ஏத்திருப்பாரு. ஆனா போக கூடாதுன்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்திருக்கும். அதனால தான் நகத்தை வெட்டி இருப்பாரு. அதே மாதிரி பல்ல புடிங்கி இருப்பாரு. அப்ப நானும் 8th ஃப்ளோருக்கு போக முடியுமா அப்படின்ற மாதிரி 4 ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்கா. இங்கதான் 7th எபிசோட முடிக்கிறாங்க. 8th எபிசோடோட ஸ்டார்டிங் சீனே 1ஓட ஸ்டோரியை தான் நமக்கு காட்டுறாங்க. 1ஓட பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு ரேர் டிசீஸ் வந்திருக்கும். அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு தந்துட்டு இருந்திருப்பாரு. ஆனா இப்ப காசு தீர்ந்துருது. அதனால ஒய்ஃபு கூட பொண்ணு அனுப்பி வச்சிடுறாரு. இன்னும் நிறைய காசு தேவையில்ல, அதுக்காக இவர் ஒரு பிளான் போட்டிருக்காரு. நான் சொன்ன மாதிரி பண்ணிரு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாரு. இவர் பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் ஆக்சிடென்ட்ல சாவற மாதிரி முடிவு பண்ணிருப்பாரு. அது மூலியமா காசு கிடைக்கும்ல, அதை ஃபேமிலிக்கு தரலாம்னு நினைச்சிருப்பாரு. ஏதாவது ஒரு வண்டியில விழுந்துடலாம் அப்படின்ற மாதிரி இவர் வண்டியில இடிக்கிற மாதிரி வந்துட்டு இருக்காரு. ஆனா இடிக்கிற மாதிரி வந்த வண்டி நின்றுது. அதே சமயம் இவருக்கு போன்ல மெசேஜ் வருது. இந்த கேமை சேர்ந்தவங்க தான் மெசேஜ் பண்ணிருப்பாங்க, வண்டியில ஏறுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி ஏறி போவோன்ற மாதிரி இவர் ஏறி இங்க வந்திருப்பாரு. 8 லாக் பண்ணிட்டா 4க்கு அந்த ரூம் கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால 4 இவங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறா. நான் உங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றேன், இதுதான் விஷயம். ஆனா நீங்க எல்லாருமே ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு 8th ரூமை தந்துடணும்னு சொல்றா. சரின்ற மாதிரி எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. இப்ப கூட நம்ம பேசிட்டு இருக்கிறத சிசிடிவி வழியா அவ கவனிச்சிட்டு இருப்பா. அதனால எந்த ரியாக்ஷனும் தராம பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. அதே மாதிரி 8 இருக்காங்கல்ல, அவங்க சேஃப்டிக்காக கன்னெல்லாம் கூட வாங்கிடுவாங்க. அவ எப்பவுமே ரொம்ப உஷாரா இருக்கா, அவளை அட்டாக் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி 4 சொல்றாங்க. அவ தினமும் கோல்ஃப் விளையாடுறதுக்காக ஒரு மணி நேரம் விளையாடுவா, அதுதான் நமக்கு கிடைக்கிற கேப் அப்படின்ற மாதிரி சொல்றா. அந்த கேப்ல நீ ஏதாவது பண்ணு, எங்களை வந்து கழட்டி விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதான் முடியாது, ஏன்னா அவ கோல்ஃப் விளையாடும் போது அசிஸ்டன்ட் மாதிரி நான் அவ பக்கத்தையே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி 5 வந்து எங்களை கழட்டி விட சொல்லு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. அந்த அக்கா ரொம்ப மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்காங்க, அவங்க எப்படி இதை பண்ணுவாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றா. எப்படியாவது பேசிப்பாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. இவ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறா. உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி 5 தனியா கூட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறா. நீங்க எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தீங்க, உங்க லைஃப்ல என்னதான் கஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறா. எல்லாரையும் நான் சீக்கிரமா நம்பிடுவேன், அதுதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி இந்த 5 சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமா இருந்துட்டு இருப்பாங்க. ஆனா ஹஸ்பண்ட் கொஞ்சம் கொஞ்சமா இவங்களை சீட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அதே மாதிரி இவங்க சொத்து எல்லாமே அவருக்கு கிடைக்கணும்ன்ற மாதிரி சில வேலையெல்லாம் பண்ணிருப்பாரு. இவங்க கவனக்குறைவா இருந்ததுனால எல்லா சொத்தையும் இவங்களை விட்டு போயிடும். இவங்களும் நடு தெருவுக்கு வந்திருப்பாங்க. கவலைப்படாதீங்க, இந்த இடத்துல நீங்க ஜெயிக்கிறது மூலியமா நிறைய காசு கிடைக்கும், ஒரு ஹிட்மேனை வச்சு உங்க ஹஸ்பண்டோட கதையை முடிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. இவங்களும் இந்த இடத்துல ஓரளவுக்கு சந்தோஷப்படுறாங்க. இப்ப மத்தவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் சொல்றா. எப்படியாவது 8 கிட்ட இருந்து மத்தவங்களை காப்பாத்தணும், எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறா. ஹெல்ப் பண்றேன், ஆனா எனக்காக நீ ஒண்ணு பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க காதுல ஏதோ சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. இதை கேட்கிற 4 இருக்கால, கண்டிப்பா பண்றேன்னு ஏத்துக்கிறா. இவங்க போட்ட பிளானை எக்ஸிக்யூட் பண்ற நாளை நமக்கு காட்டுறாங்க. காலையிலேயே 4 இருக்கா பாத்தீங்களா, 8 ரூம்க்கு வந்துடுறா. வாங்கக்கா கோல்ஃப் விளையாட போலான்ற மாதிரி சொல்றா. இல்ல எனக்கு உடம்பு முடியல, இன்னைக்கு வேணான்னு சொல்றாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாதுக்கா, ஹெல்த் பாதிச்சிரும், வாங்கன்ற மாதிரி இவ சமாளிச்சு அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறா. நீயும் 5 ரொம்ப நேரம் பேசுனீங்களே, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி 8 கேக்குறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி 4 சமாளிச்சிட்டு இருக்கா. இப்ப 8 கோல்ஃப் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த கேப்ல 5 இருக்காங்க பாத்தீங்களா, 8ஓட கண்ணுல படாம பொறுமையா ஒவ்வொரு ரூமா வந்துட்டு இருக்காங்க. அங்க மாட்டிட்டு இருக்க எல்லாரையும் காப்பாத்திட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ரூமா போயிட்டு இருக்காங்கல்ல, இந்த விஷயத்த 8 கவனிக்க மாட்டா. 8ஓட நாய் கவனிச்சிருது, கொலைக்கலாம் செய்யுது. இது ஏன் கொலைக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. 4 என்னென்னமோ சொல்லி இந்த இடத்துல சமாளிச்சிட்டு இருக்கா. இது மூலியமா 5 ஒவ்வொரு ரூமா வந்து காப்பாத்திட்டு இருக்காங்க. நாய் திரும்ப திரும்ப கொலைக்கிறதுனால இந்த 8க்கு ரொம்ப சந்தேகம் வந்துருது. இப்ப நாய் படிக்கட்டுல ஏற ஆரம்பிக்குது. இந்த 8 பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. ஐயோ மாட்டிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி இந்த 4 பின்னாடியே போயிட்டு இருக்கா. 7 ரூமுக்கு போலான்னு நினைக்கிறதுக்குள்ள இவ வர ஆரம்பிச்சிடறா. பயத்துல இவங்க 6 ரூமுக்கு வந்துடுறாங்க. 6 என்ன பண்றாருன்னா, இவங்க இருக்கிறத தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. அதனால வேணுட்டே சவுண்ட் குத்துட்டு இருக்காரு. என்ன 6 ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி 8 உஷாராயிடுறா. இப்ப பொறுமையா கதவை திறக்கிறா. அந்த இடத்துல இருக்க 2 பேரையும் கன் பாயிண்ட்ல லாக் பண்றா.
இந்த இடத்துல தான் 4ஓட கதையை நமக்கு காட்டுறாங்க. பார்க்கிங் லாட்ல வண்டியை விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த வேலையை தான் இந்த 4 பார்த்துட்டு இருந்திருப்பா. இவ கூட காலேஜ் ஒருத்தங்க சேர்ந்து படிச்சிருப்பாங்க. அவங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவ நிலைமைய பாத்தியா அப்படின்ற மாதிரி கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா காலேஜ்ல இவ செம்மையா படிச்சிருப்பா, இருந்தாலும் இந்த நிலைமையில இருக்கால, அதை கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டே போறாங்க. இதெல்லாம் பாக்குற இவளுக்கு கஷ்டமாயிருது. கண்டிப்பா உங்களை விட பணக்காரியா மாறுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சபதம் எடுத்திருப்பா. அப்பதான் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கும். 8க்கு பின்னாடியே 4 வந்தா பாத்தீங்களா, கோல்ஃப் பேட்டை வச்சு 8ஓட மண்டிலேயே அடிச்சிடுறா. இதுக்கு முன்னாடியே நான் இந்த விஷயத்த பண்ணிருக்கணும், பயத்தினால தான் இவ்வளவு நாள் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இவ அடிச்ச வேகத்துல அவங்க கிட்ட இருந்து அசைவே வரமாட்டேங்குது. இவங்களும் பயத்தோட செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா 8 உயிரோட தான் இருக்கான்னு தெரிய வருது. இவங்க எல்லாருமே தூங்கியே பல நாள் ஆச்சுல்ல, இவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. எங்களை காப்பாத்தினதுக்கு நன்றின்ற மாதிரி 4 கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப 4 இருக்கா பாத்தீங்களா, நீங்க ஒண்ணு கேட்டீங்கல்ல, அதை போய் நிறைவேற்றிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. இப்பதான் 5 என்ன கேட்டாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலா அந்த 6ஓட மெயின் பாயிண்டா அறுக்கணும்ன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இப்ப பர்மிஷன் வாங்கி 6ஓட ரூம் வந்துடுறாங்க. 6 வேணான்னு சொல்லிட்டாரு. ஆனா இவங்க கட் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இங்கதான் 6ஓட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. 6 பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ்ல பெரிய ஆளா இருப்பாரு. ஆனா ட்ரக் எல்லாம் ஏத்ததுனால அதை விட்டு இவரை தூக்கி இருப்பாங்க. இப்ப கார் விக்கிற வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா கார் வாங்க வந்தவங்க இவர் கூட சேர்ந்து போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இத பாக்குற ஓனர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. உன்னை காரை விற்க சொன்னா போட்டோ தான் எடுத்துட்டு இருக்கியா, இந்த மாதிரிலாம் பண்ணா வேலைக்காவது, வேலையை விட்டு போன்ற மாதிரி கோவமா பேசியிருப்பாரு. 6 தான் உடனே கோவப்படுவார்ல, பாஸ் எல்லாம் பார்க்க மாட்டாரு. அதே இடத்துல பாஸை கொடூரமா அடிச்சு சாவடிச்சிடுறாரு. அங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்கும் போது தான் இந்த ஆஃபர் வந்திருக்கும். அதனால தான் இங்க வந்திருப்பாரு. வேணான்னு சொல்லிட்டாரு. ஆனா 5 இருக்காங்க பாத்தீங்களா, மெயின் பாயிண்டா கட் பண்ணிடுறாங்க. அதை கட் பண்ணா செத்துற மாட்டாரா அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்டிருப்பாங்க. சாகாத மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வேலையை முடிச்சுட்டு இவங்க எல்லார்கிட்டயும் பேசுறதுக்காக வந்துடுறாங்க. இப்ப 4 இருக்கா பாத்தீங்களா, நான் 8க்கு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. சரின்ற மாதிரி எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. ஆளுக்கு எந்தெந்த ரூம் வேணும் அப்படின்றதெல்லாம் பிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப 1ஓட ரூம்ல 10 லட்சம் ரூபாய் சேர்ந்துருது. இவரும் கால் பண்ணி நான் ரூம் மாறணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இப்ப இவருக்கு ஒரு கார்டு வந்துருது. காசையும் எடுத்துடுறாங்க. கார்டுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி ஓபன் பண்ணி படிக்கிறாரு. படிச்சவரு ஷாக் ஆயிடுறாரு. என்ன ஷாக் ஆகுறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. இப்ப மத்தவங்களும் வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் விஷயம் நமக்கு புரியுது. எல்லா ரூம்லயும் ஒவ்வொரு விலை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அந்த ரூமோட விலையா இருக்கும். சோ இவங்க வாங்கணும்னா அவ்வளவு காசை தரணும். சோ யாரும் யாரோட ரூமையும் வாங்க முடியாதுன்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி அது ரூமோட வேலை தான், நமக்கு சேர்ற காசு இல்ல போல, அப்ப நமக்கு எந்த காசும் கிடைக்காதா அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. அட பாவீங்களா, இவ்வளவு நாளா எங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் எல்லாருமே கோவப்படுறாங்க. இந்த இடத்துல தான் 7ஓட பேக் ஸ்டோரி என்னன்றதை நமக்கு காட்டுறாங்க. 7 பொறுத்த வரைக்கும் ஒரு ரைட்டரா இருப்பாரு. இப்ப புதுசா ஒரு கதை எழுதியிருக்காரு. பப்ளிஷர் கிட்ட படிக்க சொல்லி தராரு. படிச்சு முடிச்ச பப்ளிஷர் இருக்காருல, இந்த கதை செம்ம போரிங்கா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது கதை இருந்தா எடுத்துட்டு வாங்க, நான் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இவர் கொஞ்சம் அப்செட்டா அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாரு. இப்ப 2 இருக்காங்கல்ல, சேர்ந்த காசாவது நமக்கு கிடைக்குமான்னு கேக்குறாங்க. கிடைக்கிறது டவுட் தான் அப்படின்ற மாதிரி 7 சொல்லிட்டாரு. என்னடா இவ்வளவு நாள் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப 2 அவங்களோட பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. 2ஓட பேக் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 கூட வேலை பார்க்குற ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். எப்பனாலும் சாவலான்ற நிலைமையில இருக்காரு. இவங்களுக்கு நிறைய காசு தேவைப்படும். என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அப்பதான் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கும். இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இப்ப அதுவும் போச்சா அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. 2 என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கப்புறமா நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது, வெளியே இருக்க நேரம் எல்லாத்தையும் நம்ம காலி பண்ணிடுவோம், இங்க இருந்து கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாருமே சரின்ற மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா 1 இருக்காருல, கன் எடுத்துக்கிறாரு. யாரும் இங்க இருந்து போக கூடாது, எல்லாருமே அங்கேயே நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. என் காசு நிறைய காலி ஆயிடுச்சு, திரும்பி நான் காசை சேர்க்கணும். அவங்க ரூம்ல இருக்க காசு அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல, என் ரூம்ல காசு இருந்து எனக்கு வேணும், அதுக்காக நான் இந்த விஷயத்த பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டாரு. அங்க எல்லாரையும் கட்டி போட்ட மாதிரி உட்கார வச்சிடுறாரு. இதெல்லாம் பார்த்து 8 சிரிக்கிறா. இப்ப 8ஓட கதையை நமக்கு காட்டுறாங்க. 8 இருக்கா பாத்தீங்களா, பெரிய பணக்காரியா இருப்பா. இவளை பொறுத்த வரைக்கும் கலையில எல்லாம் ரொம்ப ஆர்வம் இருக்கும். அந்த கலையை பண்றதுக்காக நிறைய காசு செலவு பண்ணிருப்பா. காசெல்லாம் காலியாய் நிறைய கடன் வாங்கியும் செலவு பண்ணிருப்பா. ஒரு பக்கம் கடன் நிறைய இருக்கும், இன்னொன்னு பக்கம் ஷோ பார்க்க யாருமே வரலன்ற விரக்தி இருக்கும். அதனால இவ பைத்தியம் மாதிரி மாறிடுவா. யாரகுறையும் இவ பைத்தியம் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க 7 பேரையும் லாக் பண்ணிட்டு 1 என்னமோ பண்ணிட்டு இருக்காரு. இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. பொதுவா சர்க்கஸ்ல நிறைய ஸ்டண்ட் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதுக்கேத்த ஏற்பாடு தான் பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஸ்டண்ட் பண்ண போறாரு போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவர் நிறைய ஸ்டண்ட் பண்ணா நிறைய டைம் ஏறிடும்ல, அதுக்கப்புறம் நம்ம டைமுக்கு எதுவும் பண்ண தேவையில்ல, எவ்வளவு நாள் இருக்குமோ அவ்வளவு காசு கிடைக்கும், அவ்வளவு காசோட போலான்ற மாதிரி இவர் யோசிச்சிருப்பாரு. இப்ப இவங்க முன்னாடி ஸ்டண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாமே ரொம்ப ரிஸ்கான ஸ்டண்டா இருக்கும், பார்த்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஏடகடமா ஒரு ஸ்டண்ட் பண்ணும்போது இவருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. இவர் பயத்துல என்ன பண்றாருன்னா, அங்க இருக்க லைட்டை பிடிச்சிடுறாரு. அந்த லைட்டும் கொஞ்சம் கொஞ்சமா கலர ஆரம்பிக்குது. ஒரு ஸ்டேஜ்ல கலண்டு கீழே விழுந்துருது. லைட் முதல்ல கீழே விழுந்துரும். கீழே விழுந்ததுல அந்த லைட் இருக்கு பாத்தீங்களா, கீழே பத்துன மாதிரி எரிய ஆரம்பிக்குது.
இவர் அதுக்கப்புறம் பின்னாடியே கீழே விழுறாரு. எரிஞ்சிட்டு இருக்க நெருப்பு மேலேயே பொத்துன்னு விழுந்துடுறாரு. இவரை காப்பாத்தணுன்றதுக்காக எல்லாருமே கயிறை கழட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. 3 இருக்காரு பாத்தீங்களா, கஷ்டப்பட்டு கயிறை கழட்டிடுறாரு. வேகமா இவருக்கு பக்கத்துல ஓடி வராரு. ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறாரு. ஓரளவுக்கு துணியை வச்சு கவர் பண்ணி அவரை காப்பாத்துறாரு. இப்ப அவர் உயிர் போற நிலைமையில இருக்காரு. எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து இவரை பார்த்துட்டு இருக்காங்க. இவர் உயிர் போற நிலைமையில இருக்கிறதுனால காப்பாத்துங்க, உள்ள வாங்கன்ற மாதிரிலாம் ஆட்களை கூப்பிடுறாங்க. ஆனா அவங்க வரவே மாட்டாங்க. டைம் மட்டும் பயங்கரமா ஏறிக்கிட்டே இருக்கு. சரி, ஏதாவது ஆர்டர் பண்ணி வாங்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா தீ காயத்துக்கு என்ன ஆர்டர் பண்ணி வாங்குறது அப்படின்றது 3க்கு புரிய மாட்டேங்குது. 7 என்ன சொல்றாருன்னா, இதை கூட அவங்க இன்ட்ரெஸ்டிங்கா தான் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க சைட்ல இருந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப என்னதான் வழி அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் 3க்கு ஒரு ஐடியா தோணுது. இந்த கேமரா இருக்கிறதுனால தானே இவங்க பாக்குறாங்க, எல்லா கேமராவையும் காலி பண்ணிட்டா அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவரு கையில தான் கன் இருக்குல்ல, அந்த கன்னை வச்சு இங்க இருக்க எல்லா கேமராவையும் ஷூட் பண்றாரு. ஒரு கேமரா விடாம எல்லா கேமராவையும் 3யும் காலி பண்ணிடுறாரு. அதே சமயம் எல்லாருமே சேர்ந்த மாதிரி 1 கிட்ட பேசுறாங்க. உங்களுக்கு எதுவும் ஆகாது, நீங்க தப்பிச்சிருவீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என் ஃபேமிலியை மட்டும் பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. சொன்னவர் அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. இவர் இறந்ததுனால கேம் முடிஞ்சிருது போல. இப்ப அங்க இருக்கிற கதை ஓபன் ஆயிருது. இவங்க ஒவ்வொருத்தரா நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. 3 நடந்து போறதை மட்டும் நமக்கு காட்டுறாங்க. ஒரு தியேட்டருக்குள்ள தானே அவர் போனாரு, அதே தியேட்டருக்கு வந்துடுறாரு. அங்க ஒரு கவர் இருக்கு, அதுல இருக்க லெட்டர் எடுத்து இவர் படிக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்க இவ்வளவு அமௌண்ட் ஜெயிச்சீங்க, அது உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துரும், நீங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. இவர் அங்க இருந்து கிளம்புறாரு. அவங்க சொன்ன மாதிரியே அந்த பர்டிகுலர் அமௌண்ட் இவரோட அக்கௌண்ட்டுக்கு வந்துருது. இவர் அந்த வீட்டுல மொத்தம் 70 நாள் இருந்திருப்பாரு. அங்க நிறைய விஷயங்கள் நடந்ததுல இவரோட மைண்டுக்குள்ள அது ஓடிக்கிட்டே இருக்கு. அதே சமயம் அந்த அண்ணனோட ஃபேமிலியை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. கண்டுபிடிக்க முடியல. அந்த அண்ணன் மூலியமா எல்லாரையும் மீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. இந்த சிட்டில இருக்க ஒரு பில்டிங்ல ஒரு விளம்பரத்தை கொடுக்குறாரு. நிறைய செலவு பண்ணி தான் இந்த விளம்பரத்தை தந்திருப்பாரு. இந்த மாதிரி ஒரு அண்ணன் இறந்து போனாரு, அவருக்கான துக்க நிகழ்வுக்கு வர விருப்பப்படுறவங்க வாங்கன்ற மாதிரி போட்டிருக்காரு. சோ இவங்க எல்லாம் கண்டுபிடிச்சு வந்துருவாங்கன்றதுக்காக தான் இப்படி போட்டிருப்பாரு. அந்த இடத்துக்கு 3 லேடிஸ் மட்டும் வந்திருக்காங்க. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா 2, அதுக்கப்புறம் 4, 5. 2 என்ன சொல்றாங்கன்னா, 1 அவரோட ஃபேமிலிக்கு ஏதாவது பண்ண சொல்லி சொன்னாரு, நான் எவ்வளவோ தேட ட்ரை பண்ணேன், கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப 3 என்ன சொல்றாருன்னா, நானும் தேடி அலைஞ்சேன், சில வாரத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சேன், நான் கண்டுபிடிச்சு காசு தரலாம் நினைச்சேன், ஆனா அதுக்குள்ள வேற ஒருத்தர் வந்து காசு தந்ததா சொன்னாங்க, 7 தான் அந்த காசை தந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. 7 ஏன் இந்த இடத்துக்கு வரல அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி 6க்கு இவங்க மெயின் பாயிண்ட கட் பண்ணி விட்டுட்டாங்கல்ல, அது கட் ஆனாலும் அவர் இப்ப நல்லபடியா தான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறதா இவங்க எல்லாருமே பேசிக்கிறாங்க. 8க்கு என்ன ஆச்சு அப்படின்றத இந்த 5 தான் சேகரிச்சிருப்பாங்க. சேகரிச்ச விஷயத்தை பத்தி எல்லாம் இவங்க 3 பேர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவன் நிறைய காசோட தானே வெளியே வந்தா, அந்த காசை இஷ்டத்துக்கு செலவு பண்ணிருப்பா, அதே மாதிரி ஒரு கேலரியா அடிச்சு உடைச்சிருப்பா, அதனால இப்ப மென்டல் ஹாஸ்பிட்டல தான் அவளை லாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவ அங்க இருக்க வேண்டியவ தான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. உங்க எல்லாரையும் திரும்பி மீட் பண்ணதுல சந்தோஷம் அப்படின்ற மாதிரி 5 சொல்லிட்டாங்க. எனக்கும் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே மாத்தி மாத்தி சொல்லிக்கிறாங்க. சரி, நம்ம 4 பேருமே கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி இவங்க 4 பேருமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இங்கே The 8 Show அப்படின்னு டைட்டில போட்டு இந்த வெப் சீரிஸை முடிச்சிடுறாங்க. ஆனா என் கிரெடிட்ஸா வேற ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா 7 பொறுத்த வரைக்கும் ரைட்டர்ன்ற மாதிரி காமிச்சாங்கல்ல, அவர் இதெல்லாம் ஒரு கதை மாதிரி பப்ளிஷர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஓஹோ, அப்ப ஃபியூனரல்ல தான் கதை முடியுதா அப்படின்ற மாதிரி பப்ளிஷர் கேக்குறாரு. என்ன சார் இவ்வளவு எழுதிருக்கீங்க, நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி எழுதிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்ப 7ஓட ரியாக்ஷன் லைட்டா மாறுது. நான் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், கற்பனையில தான் எழுதுனேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இன்னும் 7 பேர் உயிரோட தான் இருக்காங்க, சீக்வல் கூட நம்ம பண்ணோம் நினைச்சா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பப்ளிஷர் சொல்றாரு. இவரும் ஆமான்ற மாதிரி சொல்றாரு. சரி சார், இந்த கதையை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பப்ளிஷர் சொல்றாரு. 7 இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. 7ஓட ஸ்டோரியை தான் நமக்கு கதையா காமிச்சாங்களா, இல்ல 7 அந்த இடத்துல இருந்துட்டு வந்ததுனால இந்த ஸ்டோரியை எழுதினாரா அப்படின்ற ஒரு கேள்வியோட நமக்கு இந்த வெப் சீரிஸை முடிக்கிறாங்க. அந்த கதையிலுமே இவர் ரைட்டர்ன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ இவர் உண்மையிலேயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு கூட இந்த கதையை எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வெப் சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.